சகலமும் பொதுவாயிருந்தது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரே இருதயமும் ஒரே மனமும். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. விசுவாசிகள் ஒருவரையொருவர் அன்பாய் நேசிக்கிறார்கள். விசுவாசிகளின் எண்ணிக்கை திரள் கூட்டமாய் இருக்கிறது. அவர்கள் எல்லோருமே ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எருசலேமில் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மற்றொரு நாளில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லோருமே அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சபையின் வளர்ச்சியினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் வயது வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுடைய சூழ்நிலை வித்தியாசமானது. சமுதாய அந்தஸ்து வித்தியாசமானது. ஆனாலும் அவர்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த அன்பில் ஒரே சரீரத்தில் உள்ள வெவ்வேறு அவயவங்களாக சீராய் இணைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கூட தம்முடைய சீஷர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கூறியே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தின் பிரகாரமாக விசுவாசிகள் எல்லோரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் தரித்திரருக்கு தாராளமாய் உதவி பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஆஸ்தியின் மீது அவர்கள் ஆசைப்படவில்லை. சொத்தில் பற்றாய் இருக்கவில்லை. பிறர் பொருளை யாரும் அபகரிக்கவில்லை. தங்களுடைய பொருளை கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருக்கிறது. ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் தங்களுடைய ஆஸ்தியின் மீது இருதயத்தை பதிக்கவில்லை. ஆஸ்தியை சேர்க்க வேண்டும் என்று அலையவில்லை. ஆஸ்தியின் பின்னால் செல்லவும் இல்லை. ஆஸ்தியை பொறுத்தளவில் ஆதி திருச்சபை விசுவாசிகளின் கருத்து வித்தியாசமாக இருக்கிறது. தங்களுடைய ஆஸ்தியை ஒரு விசுவாசியும் அது தன்னுடையது என்று சொல்லிக் கொள்ளவில்லை. அவர்களிடத்தில் ஆஸ்திகள் இருந்தது. ஆனால் ஆஸ்தியின் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பை விட இயேசுவின் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டுவிட்டு இயேசுவின் அடிச்சோடுகளை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆதி திருச்சபையின் விசுவாசிகளில் ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் நமக்குரியது என்று எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய பாவம் மாத்திரமே நமக்குரியது. நாம் ஒருபோதும் நம்முடைய ஆஸ்திக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நம்முடைய பாவத்திற்கு மாத்திரமே நாம் சொந்தக்காரராய் இருக்கிறோம். ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவிக்கிறார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். நிலம் வைத்திருக்கிறவர்கள் அதை தரித்திரருக்கு கொடுக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதிகளை தரித்திரர் அனுபவிக்க விட்டுக் கொடுக்கிறார்கள். போஜனம் உள்ளவர்கள் பசி உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார்கள். வஸ்திரம் உள்ளவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள்.
சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருக்கிறது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. மனுஷனுக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது அவனுடைய சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் போல் மாறும். அவன் பிறரையும் தன்னை போல் நேசிப்பான். ஆனால் மனுஷனுக்குள் அவனுடைய பாவம் ஆளுகை செய்யும் போது அவன் எல்லாம் தனக்குரியது என்று சொல்லுவான். அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் போதும் என்ற திருப்தி அவனுக்குள் இருக்காது. இன்னும் அதிகம் வேண்டும் என்று பேராசைப்படுவான். இதனால் தான் யுத்தங்களும் கலகங்களும் மனுஷர் மத்தியிலே உண்டாகின்றன. விசுவாசிகளிடத்தில் சுயநலமில்லை, உண்மையான சகோதர சிநேகம் காணப்பட்டது. ஒவ்வொருவரும் பிறரை நேசித்தார்கள். தங்களுடைய சுய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக பிறருடைய தேவையை சிந்தித்து பார்த்தார்கள். புதிய விசுவாசிகள் தங்களுடைய சிந்தையிலும் மனதிலும் அதிகமாக மாறிவிட்டார்கள். தங்களுடைய உடைமைகளை சுயநலம் பாராமல் பிறருக்கு கொடுக்கிறார்கள். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்னும் இந்த வசனத்தையும் அப்போஸ்தலர் 2:44 முதல் 47 வரை உள்ள வசனங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் கம்யூனிஸ்ட் ராஜ்யம் அல்ல. அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசினார். பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சுயநலம் இல்லாமல் இருப்பார்கள். பிறருடைய தேவைகளையும் சந்தித்து உதவி புரிவார்கள். பூரண கிருபை. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தைரியத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சரியாக புரிந்து கொள்ளும் போது வேதத்தின் ரகசியங்களில் பல நமக்கு தெளிவாய் இருக்கும். தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களை வல்லமையினால் நிரப்புகிறார். அவர்களும் தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது அதை முனகலான ஜீவனற்ற வார்த்தைகளினால் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். ஜீவனுள்ள வார்த்தைகளையும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலரின் சாட்சியில் ஜீவன் இருக்கிறது. அவர்கள் பேசிய வசனத்தை தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து உறுதி பண்ணுகிறார். தேவன் தாமே அவர்களுடைய பிரசங்க செய்திக்கு சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலர்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் வித்தியாசம் தெரிகிறது. தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை தம்முடைய அப்போஸ்தலர் மீது ஊற்றுகிறார். கிறிஸ்துவின் கிருபைக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய பேச்சிலும் கிரியைகளிலும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஜனங்கள் அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் தயவு கிடைத்திருப்பது போலவே மனுஷனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. அப்போஸ்தலரை காண்கிற எல்லோரும் அவர்கள் மூலமாக தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அன்பையும் காண்கிறார்கள். அப்போஸ்தலர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். ஆதி திருச்சபையில் மிகுந்த பலம் இருந்தது. விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள். ஆதி திருச்சபையில் இருந்த பலம், மிகுந்த பலம், மகா வல்லமை, பலத்த சத்துவத்தின் வல்லமை, மகத்துவமுள்ள வல்லமை, நித்திய வல்லமை, மகிமையான வல்லமை, திவ்ய வல்லமை. ஆசாரியர்கள் தங்களுக்கு எதிராக பலவிதமான சட்டங்களை ஏற்றினாலும் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய செய்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே அவர்களுடைய பிரசங்கத்தின் மைய செய்தியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவனால் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கும் போது ஆதி திருச்சபையில் காணப்பட்ட தேவனுடைய வல்லமை, மகத்துவம், அற்புதம், வெளிப்பாடு, வழி நடத்துதல் போன்ற எல்லாமே மிகுதியாகவும் பூரணமாகவும் இருந்தது.
அவ்வாறு இருந்த காரியங்கள் வல்லமை, கிருபை, பயம், கூட்டம், அற்புதங்கள், அதிசயங்கள், உபத்திரவம், சந்தோஷம். பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் தரித்திரருக்கு தாராளமாய் உதவி செய்தார்கள். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை ஐஸ்வர்யவான்களுக்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், தரித்திரருக்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ரட்சிக்கும் கிருபையினால் ஐஸ்வர்யவான்களும் ரட்சிக்கப்பட்டார்கள், தரித்திரரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய ஆஸ்திகளை குறித்த சிந்தனையில் மாற்றம் உண்டாயிற்று. அவர்கள் தங்களுக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தங்களுடையது என்று சொல்லவில்லை. தங்களுடைய ஐஸ்வர்யம் தரித்திரருக்கும் பயன்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். தேவனுடைய ஆவியானவர் ஐஸ்வர்யவான்களின் உள்ளத்தில் கிரியை செய்தார். தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் வாஞ்சையை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினார். தேவனுடைய கிருபையினால் தங்களுடைய ஆஸ்திகளை ஐஸ்வர்யவான்கள் பொதுவாக வைத்து அனுபவிக்க முன் வந்தார்கள். சுவிசேஷத்தின் வல்லமையினால் சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லா விசுவாசிகளும் பொதுவாக அனுபவிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதே வேளையில் தரித்திரரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐஸ்வர்யவான்களை கொள்ளையிடவில்லை. சுவிசேஷம் தரித்திரருடைய உள்ளத்திலும் கிரியை செய்கிறது. அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பொதுவாய் வைக்கப்பட்டதை பகிர்ந்து கொடுக்க ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஐஸ்வர்யவானும் தரித்திரனை வஞ்சிக்கவில்லை, தரித்திரனும் ஐஸ்வர்யவானை வஞ்சிக்கவில்லை. ஆதி திருச்சபையின் காலத்தில் பல விசுவாசிகளிடத்தில் நிலங்களும் வீடுகளும் இருந்தன. அவற்றை உடையவர்கள் அவைகளை விற்றார்கள். விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை அவர்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி அந்த கிரயத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டுமோ அப்படி பகிர்ந்து கொடுப்பதற்காக நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் அந்த கிரயத்தை அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. எல்லோருடைய தேவையும் சந்திக்கப்படுகிறது. பொது பணத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது மிகுந்த கவனம் தேவை. பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்பாக ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு பொது பணத்தை தாறுமாறாக சீரழித்து விடக்கூடாது. ஒரு சிலருக்கு மற்றவர்களை விட அதிக தேவை இருக்கலாம். ஒரு சிலருக்கு உதவிகள் உடனடியாக தேவைப்படலாம். இவை எல்லாவற்றையும் மனதில் கொண்டுதான் பொது பணத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் ஆதி திருச்சபையில் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. உதவியை பகிர்ந்து கொடுக்கும் போது யாரும் முகத்தாட்சணியம் பண்ணவில்லை, பட்சபாதம் காண்பிக்கவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருக்கிறது. அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய பூரண கிருபை உண்டாயிருக்கிறது. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயில்லை. பர்னபா சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுவேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கிறார்கள். தரித்திரருக்கு தாராளமாய் உதவி செய்கிறார்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று அவற்றின் கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளின் தேவைக்கு தக்கதாய் யாருக்கும் ஒரு குறைவும் இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இவ்வாறு தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்றவர்களில் பர்னபா என்பவனும் ஒருவன். இவன் பிற்காலத்தில் அப்போஸ்தலர் பவுலின் உடன் ஊழியனாக ஊழியம் செய்தவன்.
இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவனுடைய பெயர் யோசே. இவன் சீப்ரு தீவில் பிறந்தவன். இந்த தீவு எருசலேம் நகரத்தில் இருந்து வெகு தூரத்தில் உள்ளது. யோசே ரட்சிக்கப்பட்ட பின்பு விசுவாசிகளோடு சேர்ந்து கொள்கிறான். சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு அப்போஸ்தலர்கள் அவனுடைய பெயரை பர்னபா என்று மாற்றுகிறார்கள். பர்னபா என்னும் பெயருக்கு ஆறுதலின் மகன் என்று அர்த்தம். அப்போஸ்தலர்கள் பர்னபாவை நேசிக்கிறார்கள். இவனும் உற்சாகமுள்ள விசுவாசியாக கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறான். தரித்திரருக்கு உதவி புரிய வேண்டும் என்னும் வாஞ்சை பர்னபாவின் இருதயத்தில் உண்டாயிற்று. ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தமுடைய பர்னபா விசுவாசிகளின் ஆறுதலுக்காக ஊழியம் செய்கிறான். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறான். அப்போஸ்தலருடைய கூட்டத்தில் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுக்கும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானுக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பெயரிட்டு அழைத்தார். இவர்கள் இருவரும் அப்போஸ்தலர்களோடு கூட இருக்கிறார்கள். இவர்களோடு ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபாவும் இருக்கிறான். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வரங்களை நாம் ஜெபத்தோடு பயன்படுத்த வேண்டும். ஆதி திருச்சபையில் ஏராளமான விசுவாசிகள் தங்களுக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அவற்றின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். இந்த தர்ம காரியத்தை அநேகர் செய்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக பர்னபா செய்தது மாத்திரம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பர்னபா தனக்குண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்ததினால் அவனுக்கு ஒன்றும் குறைந்து போய்விடவில்லை. நிலம் அவனை விட்டு போனாலும் கர்த்தருடைய கிருபை அவனோடு கூடவே இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் பர்னபாவை பயன்படுத்துகிறார். அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ள சபையில விசுவாசிகள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பர்னபா தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை அப்போஸ்தலரிடம் கொடுத்ததினால் அவன் ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தில் தன் நிலத்தை இழந்து போய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஒன்றை இழக்கும் போது அது நமக்கு இழப்பாக இராது. பர்னபா நிலத்தை இழந்தான். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்து அவனை கனப்படுத்தி இருக்கிறார். பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவனுடைய பெயர் சில பதிப்புகளில் யோசேப்பு பர்னபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:23 வசனத்தில் கூறப்பட்டிருப்பவன் இவனே. இவன் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான். இவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அப்போஸ்தலனாகவும் ஆனான். பவுலை அப்போஸ்தலரிடம் அழைத்து வந்தவன் இவனே. பவுலின் உடன் ஊழியன். பவுலிடமிருந்து பிரிந்தான். சத்தியத்தை விட்டு விலகி போனான். பவுலிடம் ஒப்புரவானான்.